கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஜபத்தோடு கூட கடந்து போவோமா? எல்லார் கண்களை மூடி. நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த தபசு காலங்களை நினைத்து மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை நாங்களே பரீட்சித்து பார்க்கும்படி, எங்களுக்காக உங்கள் அன்பை வெளிப்படுத்தினதை நான் நினைத்து பார்க்கும்படி தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களை நாங்கள் தகுதியாய் பயன்படுத்த உதவி செய்யும். நிச்சயமாய் ஏதோ கடமைக்கென்று அல்ல, ஏதோ பக்தி வினயத்திற்கென்று அல்ல, முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு படத்தில் அன்பு கூர்ந்து இந்த நாட்களை அனுஷ்டிக்க உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த தியான வேளை பகுதியை அப்பா கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாருங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்ற தியான வேளை பகுதியில் இன்றைக்கு ஆத்துமநேசரின் முகம் 2ஆம் பாகம், அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நான் முதலாவது வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். இரண்டாவதாக மார்க் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது சிலர் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் தொடங்கினார்கள். முகத்தை மூடவும் குட்டவும் தொடங்கினார்கள். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63, 64, 65ஆம் வசனங்களின் சுருக்கம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். நான்காவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். போதனை இயேசுவின் திருமுகத்தை பற்றி கடந்த தியானத்தில் 4 குறிப்புகளை ஆராய்ந்தோம். இன்றைக்கு மேலும் சில 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட வார்த்தைகள் மூலமாக ஆத்துமநேசருடைய முகம் குப்புற விழுந்தது என்று பார்க்கிறோம். இயேசு முகங்குப்புற விழுந்ததை பற்றி ஒரே ஒரு தரம் மாத்திரம் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆம், ஆனால் இயேசுவின் பாதத்தில் ஒரு யூத குஷ்டரோகியும் ஒரு சமாரிய குஷ்டரோகியும் முகங்குப்புற விழுந்ததாக சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நீச நிலைமை அவர்களை குப்புற விழ செய்திருக்கிறது, அல்லது பெற்றுக்கொண்ட பெரிய காரியம் அவர்களை குப்புற விழ செய்திருக்கிறது. இரண்டாவதாக இயேசுவின் திருமுகம் மூடப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டது என்று பரிசுத்த லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த மார்க்கு முகத்தை மூடினார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். ரெண்டும் நடந்திருக்கலாம். சத்துருக்கள் இயேசுவின் முகத்தை முதலாவது ஒரு துணியால் மூடி அவரை அடித்த பிறகு அந்த துணியின் இடைவெளியாய் அவர் தமக்கு செய்யப்படும் நிந்தைகளை அறிந்து கொள்ளாதபடி கண்களை கட்டியிருக்கலாம். மூன்றாவதாக இயேசுவின் திருமுகத்தில் சத்துருக்கள் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். முன்னே இயேசுவின் கன்னத்தில் அறை விழுந்தது என்பதாக மத்தேயு சுவிசேஷகன் 26:67 எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் முகத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவை ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் கண்களை கட்டி முகத்தை மூடும் முன்னே கன்னத்திலும், கண்கள் கட்டப்பட்டு முகம் மூடப்பட்ட பிற்பாடு முகத்திலும் அடித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். கடைசியாக இயேசுவின் திருமுகத்தில் இன்னொரு அநியாயமான நிந்தை நடந்ததை பார்க்கிறோம். அந்த நிந்தையின் பெயரை சொல்ல முதலாய் வாய் வருவதில்லை. அதை துணிந்து உச்சரிக்கையிலும் உடம்பு சிலிர்க்கிறது.
அதை மெதுவான சத்தத்தால் சொல்லுகிறேன். நமது இரட்சகருடைய முகத்திலே துப்பினார்கள். அவர் தமது உமிழ்நீருக்கு முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி ஏசாயா 50 எழுதி வைத்திருக்கிறார். இரட்சகர் கடைசியாக எருசலேமுக்கு போகிற பொழுதும் தமக்கு நேரிடும் பாடுகளில் துப்பப்படுகிறதும் ஒன்று என்று மார்க் 10:34 வாசிக்கிறோம். இயேசு துப்பப்பட்டார் என்பதை பற்றி சொல்லும் மத்தேயுவும் மார்க்குவும் அவருக்கு 2 முறை இந்த நிந்தை நேரிட்டதாக காட்டுகிறார்கள். பிரதான ஆசாரனுடைய வீட்டில் முகத்திலே துப்பப்பட்டார் என்று மார்க் 14:65 எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்துவின் அரண்மனையில் அவர் மேலே துப்பப்பட்டார் என்பதாக மத்தேயு 27:30 எழுதப்பட்டிருக்கிறது. தியானம். ஆத்துமாவே, உன் இரட்சகருடைய திருமுகம் உன் தியானத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் இதோ நோக்கி பார்க்க மாட்டாயா? ஐயோ, நான் என் இரட்சகருடைய முகத்தை காண ஏதுவில்லாதபடி அது குப்புற கடக்கிறதே, நான் என்ன செய்வது? நான் என் விசுவாசத்தால் அவருக்கு எதிரே முகங்குப்புற விழுந்து கொண்டு அவர் திருமுக தியானத்தில் இருப்பேனாக. இரட்சகா, நீர் முகங்குப்புற கிடப்பானேன்? பிசாசாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் பாய்ந்து அதை கீழ்ப்படுத்தி ஜெயிக்க யூத கோத்திர சிங்கமாகிய நீர் பதிவிருக்கிறீரோ? ஆத்துமனேசரே, உமது முகமெல்லாம் மண்பட்டு தூசியால் நிறைந்திருப்பானே. உம்மையும் உமது பிள்ளைகளையும் சோதித்து கெடுத்த பழைய பாம்பின் தலையை நசுக்கும்படி குப்புற கடந்து ஊர்ந்து போகிறீரோ? அதனாலே உம்முடைய முகம் மண்ணாலும் தூசியால் நிறைந்தது என் ஆத்துமா உணர்ந்து கொள்கிறதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என் பிள்ளையாளி ஆனதால் எனக்கு வர வேண்டிய பாவத்தின் தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் நிறைவேற்றும்படி தேவ நீதி என்னும் சேவகன் உமது கழுத்தை முறித்து தொண்டையை நெருக்குகிறான். அந்த தண்டனையின் அகோரத்தால் இரு அடியற்ற மரம் போல குப்புற விழுந்து கிடக்கிறீர். ஆண்டவரே, குப்புற விழுந்து கிடக்கிறீர். நீர் வெகு நேரம் கெத்செமனேயில் முகம் குப்புற கிடந்ததும் அன்றி அடிக்கடி உமது முகம் மூடப்படவும் செய்ததே. பைத்தியக்காரருக்கு முகத்தை மூடி வேதனைப்படுத்துவார்கள். இரட்சகா, பைத்தியம் பிடித்தவரா? நீர் சகல ஞானத்துக்கும் ஊற்றாயிருக்கிறீரே. உமக்கு பைத்தியம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த பைத்தியம் பாவிகளாகிய எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதுதான் அப்பா. நீர் எங்கள் மேல் காட்டிய நேசமானது பிசாசுக்கும் அவன் மக்களுக்கும் பைத்தியம் போல விளங்கிற்றோ? மோசையின் முகத்தில் விளங்கிய தேவ மகிமையின் ஒளியை மற்றவர்கள் உணர்ந்து பயப்படாதபடி அவன் முகம் மூடப்பட்டது. என் இரட்சகருடைய முகத்தில் நடத்தப்பட்ட உபத்திரவங்களை மற்றவர்கள் உணர்ந்து தங்கள் இம்சைகளை நிறுத்திவிடாதபடி அவருடைய முகம் மூடப்பட்டது. என் இரட்சகர் தாபோரில் காட்டின தமது முக ரூபை இந்த நேரத்தில் காட்டியிருப்பார். ஆனால் எப்படி இருக்கும்? என் இரட்சகர் அப்படி காட்டாததும் எனக்காகவே. அப்படி காட்டியிருந்தால் அவரை சத்துருக்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அப்போது என் ரட்சிப்பும் சர்வலோக ரட்சிப்பும் நிறைவேறியிருக்க முடியாது. நாம் அனைவரும் அவரவர் பாவங்களிலேயே சாக வேண்டியது வந்திருக்கும். ஓ, ஆத்துமனேசர் எனக்காகவே முகங்குப்புற கிடக்கிறார். எல்லாவற்றிலும் என் ஆவியை அடக்கி ஆத்துமாவை குப்புற விழ செய்யும் ஒரு பாடு என் இரட்சகர் முகத்தில் விளங்குகிறது. என் இரட்சகருடைய திருமுகம் உமிழ்நீரால் நிறைந்திருக்கிறது. இதைவிட நிந்தை உண்டோ? இதைவிட அவமானம் உண்டோ? இதைவிட பாடு உண்டோ? ஒரு நோயாளி சுகமுள்ளவரை துப்பினாலும் அது தீட்டு என்று லேவியராகமம் 15:8 வாசிக்கிறோம். தகப்பன் மகளை துப்பினாலும் தீட்டு என்று எண்ணாகமம் 12:14 யூத பிரமாணம் அழகாக விதித்திருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாய் இந்த நிந்தையையும் நீ சகிக்க வேண்டியதாயிருந்ததே, சகிக்க வேண்டியதாயிருந்ததே. ஓ, தேவனை மனுஷன் துப்புகிறான், பரிசுத்தரை பாவி துப்புகிறான், தகப்பனை மகன் துப்புகிறான், அரசனை அடிமை துப்புகிறான், இரட்சகரை ரட்சிக்கப்படுகிறவன் துப்புகிறான். வானமே, பூமியே, இதைவிட அநியாயம் உண்டோ? சூரியனே, சந்திரனே, இதைவிட நன்றிக்கேடு உண்டோ? கடலே, மலையே, இதைவிட அக்கிரமம் உண்டோ சொல்லு, அக்கிரமம் உண்டோ சொல்லு.
ஐயோ, என் இரட்சகர் குப்புற கிடக்கிறாரே. ஐயோ, என் மீட்பர் முகம் மூடப்பட்டு கிடக்கிறாரே. ஐயோ, என் நாதர் முகத்தில் அடிபடுகிறாரே. ஐயோ, என் பரிசுத்தர் முகத்தில் துப்பப்படுகிறாரே, துப்பப்படுகிறாரே. என் இயேசு அனுபவித்த நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், பரியாசங்கள், உமிழ்நீர் முதலிய யாவும் பரலோகத்தில் பகிரங்கமாய் தெரிகிறது. தேவ தூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவைகளின் அதிகாரங்கள் அனைத்தும் தாங்கள் ஸ்தோத்தரிக்கும் சச்சிதானந்த கடவுளை பாவிகள் படுத்தும் இம்சையை பார்த்த உடனே அவர்கள் அனைவரையும் நாசம் பண்ணி வருவோம் வாருங்கள் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர் எல்லோரும் ஏகமாய் பிதாவாகிய தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரை, அதோ பூலோகத்திலே பங்கப்படுத்தும் மனுஷ ஜன்மம் அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணி திரும்ப விடைதாரும். எங்கள் ஆண்டவனை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களை பட்சிக்கிறது என்கிறார்கள். ஆம், தேவ தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பணிந்து நிற்கிறார்கள். அப்போது நம்முடைய தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், என் குமாரன் மகிமை அடைவார், ஜெயம் அவருடையதாகட்டும், இப்படி மனுஷரை நேசித்தோ என்று திருவாய் மலர்ந்தருளுகிறார். உடனே அவரவர் தங்கள் தங்கள் ஊழியங்களுக்கு போய்விடுகிறார்கள் என்பதை என் ஆத்துமா விசுவாசத்தால் காண்கிறது. வியாகுலம், தலையில் முள்முடியோ, கையில் மூங்கில் தடியோ, இது என் பாவமே. முகத்தில் உமிழ்நீரோ, முதுகில் சிலுவையோ, இது என் பாவமே. மௌன தியானம் கேட்கிறவனே, இப்பொழுது நீ முகங்குப்புற விழுந்து கொண்டு வாய்விடாமல் உன் ஆத்துமநேசர் திருமுகம் ஒரு நாள் சூரியனைப் போல பிரகாசித்ததையும், அவர் மலர்ந்த முகத்தோடு பாடுபட போகிறதையும், அவர் முகம் மூடப்பட்டதையும் அடிக்கப்பட்டதையும் விசேஷமாய் உமிழ்நீரால் நிறைந்திருக்கிறதையும் உன் ஆத்துமாவிலே உணர்ந்து பெருமூச்சோடும் கண்ணீரோடும் தியான சிந்தனையில் சற்று நேரம் நீ பின்னிடுவாயா? விசுவாசம் அடக்கம். மண்ணுண்ட முகமே நமஸ்காரம், மூடுண்ட முகமே நமஸ்காரம், அடிக்கப்பட்ட முகமே நமஸ்காரம், உமிழ்நீருண்ட முகமே நமஸ்காரம், நமஸ்காரம். விசுவாச முத்தம். இரட்சகா, நான் இதோ உம்மை உமது திருமுகத்தில் முத்தமிட வருகிறேன் அப்பா. நான் மாத்திரமல்ல, என் சகல பாவ சேனைகளாகிய கூட்டமும் என்னோடு கூட வருகிறது. உமது உமிழ் நீரோடும் மற்ற நிந்தைகளோடும் தேவரீர் உமது திருமுகத்தை சற்றே குனிந்து தாரும் ஆண்டவரே. நான் பழைய யூதாசை போல உம்மை காட்டிக் கொடுக்க அல்ல, என் பாவங்களெல்லாம் அதை பார்த்து வெட்கப்பட்டு என்னை விட்டு அகன்று போகவும், நீரே என் இரட்சகர் என்று உலகத்துக்கு காட்டவும் இதோ உம்மை முத்தமிட வருகிறேன், முத்தமிட வருகிறேன். தந்தோ முகத்தை பாவி, முத்தமிடு முகத்தை பாவி, முத்தமிடு முக்தியடு அடை பாவி. முத்தமிட்டேன் இரட்சகா, முத்தமிடுகிறேன் இரட்சகா, முத்தமிடுவேன் இரட்சகா. ஆமேன், ஆமேன். இந்த தியானத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய முகம் எவ்விதமாயிருந்தது? முகம் குப்புற கிடந்தது. அது மாத்திரமல்ல, முகம் மூடப்பட்டது. முகத்தில் அடிக்கப்பட்டார். மாத்திரமல்ல, முகத்தில் உமிழ்நீரை கொண்டு துப்பினார்கள். இன்றைக்கு இதை கேட்கிற ஆத்துமாவே, இன்னமும் ஏன் தாமதம்? உன் ஆத்துமனேசர் உனக்காக இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் படியிடுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க வேண்டிய அத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் அவர் சுமந்து தீர்க்கும்படிக்கு இந்த பூமிக்கு அனுப்பினீரே. அதை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் இன்னமும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விடாதபடிக்கு இரக்கமாய் கண்ணோக்கி அருளும். உம்முடைய அன்பில் நாங்கள் நினைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பட்ட பாடுகள் வேதனைகள் அனைத்தும் எனக்காகவே எங்களுக்காகவே என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வைத்தார். அந்த விசுவாசத்தோடு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பலத்தினால் இடை கட்டுவீரார். மெய்யாகவே
என்னுடைய பாவங்களை, பாரங்களை, சாபங்களை சுமந்து தீர்த்தங்கிற விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். தேவனாய கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலும் தேர்வு காலங்கள், எங்கள் பிள்ளைகள் தேர்வுக்கென்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாங்க. உடைய விசேஷ நன்மையினால் ஞானத்தினால் அலங்கரி. தேர்வின் போது முறையாக பதில் செய்யட்டும். வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிந்து கர்ப்பத்தின் கனிக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகள், நெடுநாளாய் இதன் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பலவீனத்தை நிமித்தமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்வீராக. எனக்காகத்தானே இத்தனை பாடுகளும், நான் உம்மை விட்டு உம்முடைய அன்பை விட்டு தூரம் போவதில்லை என்கிற ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெரிதாய் இருக்கட்டும். கையின் பிரயாசங்களிலே, தொழில்துறைகளிலே ஒரு மேன்மைகளை காண பண்ணுவீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். தரப்பில் இருக்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பயன்படுத்தும். தேசமுடைய இரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும். தேசங்களுக்குள்ளே அமைதியும் சமாதானமும் நிலவட்டும். சகலத்தையும் அப்பாக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவயவங்கள் ஒன்றையும் அவமானத்துக்கு அவர் மறைத்துக் கொள்ளவில்லை. காரணம், நாம் பிழைத்திருக்கும்படி அந்த விசுவாசத்தோடு அவரை இன்னமும் அதிகமாய் அண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் தம்முடைய நன்மையினால் கிருபை நம்மை முடிசூட்டுவாராக. மறுபடியும் இன்னொரு தியானத்தில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.